சட்ட பாதுகாப்புடன் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துதல், ஆண்டுதோறும் 6% மின் கட்டண உயர்வு ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விசைத்தறி நெசவாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். விவரங்கள் என்ன? கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் கூலி முழுமையாக வழங்குதல், மின்கட்டண உயர்வை ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர், கோவை மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த கூலியிலிருந்து குறைக்கப்பட்ட கூலியை முழுமையாக வழங்க வேண்டும் எனவும், சட்ட பாதுகாப்புடன் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும், ஜவுளி உற்பத்தியாளர்களை மாவட்ட நிர்வாகம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும், மேலும் ஆண்டுக்கு 6% மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட துவங்கினர். இந்நிலையில் 2வது நாளாக இன்று நடைபெறும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயக்கமில்லாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக நேற்று ஒரு நாள் மட்டும் 30 லட்சம் மீட்டர் உற்பத்தி பாதிப்பும் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக விசைத்தறியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் கிராம பொருளாதார சூழலானது இந்த விசைத்தறி காரணமாக வளர்ச்சியடைந்து வருவதால் இந்த கூலி உயர்வு விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து தலையிட்டு ஒரு நல்ல சுமூக முடிவை ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில்.